ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் வெளியான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். WBA வாங்குறதுக்கு என்னடா இவ்வளோ பேர் சண்டை போட்டுக்கிறீங்கன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. பேரமௌண்ட் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டு பேருமே WBA வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில். ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் ஜெயிச்சான். ஒரு மிகப்பெரிய தொகையை பார்த்தீங்கன்னா கொடுத்து WBA ஒரு வேலை வாங்கிட்டான். அந்த டீலுமே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. பேரமௌண்ட் நான் அவனை விட அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியுமே WBA பார்த்தீங்கன்னா கேட்கல. நாங்கள் டீலை செல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உனக்கு அதுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்ற மாதிரி. இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் கடந்து ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கப்புறம் WBA பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பேரமௌண்ட் WBAக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா போய் பேசியிருக்காங்க. எனக்கு நான் இந்த WBA வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்ததை விட நான் அதிகமாக கொடுக்குறேன், 110 பில்லியன் பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டாக கொடுத்து வாங்கிக்கிறேன், என்கிட்டே வித்துடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. இவ்வளோ பணம் பேரமௌண்ட் கிட்ட கண்டிப்பாக இருக்காதுங்க. ஸோ பேரமௌண்ட்டுக்கு உதவுற மாதிரி ட்ரம்ப்புமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாரு. பேரமௌண்ட்டுக்கு சவுதியிலேருந்து வேறு ஒரு இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காசு வருது. 110 பில்லியன் கொடுத்து இப்போ பேரமௌண்ட் பார்த்தீங்கன்னா WBA வாங்கியிருக்கான். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதை தான் முக்கியமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா WBA கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாமே தாண்டி இந்த ஒரு டீல் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா போகும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்க்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை விட அதிக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு போதுன்ற சாமி, இதுக்கப்புறம் நான் இந்த போட்டியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி விலகிட்டாங்க. எனக்கு WBA வேண்டாம்னு சொல்லி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இதில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு தான் லாபம்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா டீல் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி பேரமௌண்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு காசு தரணும். கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் பார்த்தீங்கன்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க போகிறான் பேரமௌண்ட் கிட்டேருந்து. ஸோ எப்படி பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது லாபம் தான். எது எப்படியோ பேரமௌண்ட் வாங்கினதுனால எல்லா படமும் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் OTTயில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். இப்போ பேரமௌண்ட் வந்ததுனால நிறைய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் DC என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. இப்போ தான் DCயை பார்த்தினா ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு கொலாப், இந்த ஒரு மர்ஜ்னால கண்டிப்பாக இது பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி போக போகுதுன்னு சொல்லிட்டு. சோனிக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் போல். சோனிவர்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. அவன் அந்த வில்லன்ஸை வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருப்பான். மார்பியஸ், மேடம் வெப், வெனம், இது எல்லாமே அந்த சோனிவர்ஸ்குள்ளே தான் வரும். அந்த சோனிவர்ஸ், அந்த ஸ்பைடர் வெர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கான், அதுக்குன்னு பேர். அதை இப்போ மறுபடியும் ரீபூட் பண்ண போகிறாங்களாம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அப்படியே ஆகான்னு கொண்டாடின மாதிரியும் அதை ரீபூட் பண்ணி இன்னும் பெட்டராக கொண்டு வர போகிறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரியல. எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற கேட்க தோணுது. மார்வலில் இருக்க அந்த ஸ்பைடர்மேனை ஃபோக்கஸ் பண்ணி அப்புறம் அந்த அனிமேஷனில் வர ஸ்பைடர் வெர்ஸை, இது ரெண்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி படங்கள் எடுத்தாலே நல்லாயிருக்கும். மறுபடியும் தேவையில்லாமல் அந்த சோனிவர்ஸை ரீபூட் பண்ணுற பேரில் கண்டிப்பாக எடுத்து தான் வைக்க போகிறான் எல்லா கேரக்டர்ஸுமே. ஆனால் இந்த முறை மார்வலுமே கூட சேர்ந்து எடுக்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கான். அப்படி போனால் கெவின் ஃபெய்கி உள்ளே வந்து அதுக்கான கதைகள் பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. பட் கெவின் ஃபெய்கி அப்புறம் மார்வல் இல்லாமல் சோனிவர்ஸ் தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்ம யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. சோனி தான் பார்த்துக்கணும் அதை. ஏன்னா சோனி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நிறைய தப்பாக தான் போய் முடியுது. அவனோட சோனிவர்ஸில் சொல்கிறேன். அந்த யூனிவர்ஸில் வந்த படங்களே வெனம் மட்டும் நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர் மட்டும் பிடிச்சிருக்கணும் ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு. அதை தாண்டி மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. காட் ஆஃப் வார் கேம் அடாப்ட் பண்ணி அமேசான் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கான கேஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமாக போயிருந்துச்சு. இந்த ஒரு சீரிஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான அஃபிஷியல் கேஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. கேமில் தாருக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டஸும் நடிக்க போகிறாரு. கேஸ்டிங் வரும்போதே ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த சீரீஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பற்றின விட்டுருக்காங்க. அந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. என்னடா மீஷோவில் ஆர்டர் பண்ண கிரியேட்டர்ஸ் வந்த மாதிரி தான் கலைக்க தோணுது. ஏன்னா அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமையவே இல்லை. நான் அந்த ஆக்டரை குறை சொல்லலை, கிரியேட்டர்ஸ்ன்ற அந்த கதாபாத்திரத்தோட அந்த லுக்கு தான் சொல்கிற வரேன். அந்த ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை இவருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சாக இருக்குது. கிரியேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்பார். அவரோட பியர்டு, தாடி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அது எல்லாமே இவங்க மேட்சிங்காக பண்ண மாதிரி தெரியல. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோளாறுபடி வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க மாற்றி ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லுக்கு இது எப்படி ஃபஸ்ட் லுக்காக விட்டானுங்கன்னு சொல்லி தெரியல. சில படங்களுக்கு முன்னாடி டெஸ்ட் லுக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லுக்கை ரிலீஸ் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை ரெட்டிஃபை பண்ணி சீரியஸாக பார்த்தீங்கன்னா எடுக்க போவாங்க. பட் இதை பார்க்கும்போது இந்த லுக்கை ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சீரியஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் பார்க்க தோணுது. கண்டிப்பாக ஃபேன்ஸ் கொடுக்குற இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேட்டு அவங்க இதை எல்லாமே மாடிஃபை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமாக அடிவாகும். அந்த ஒரு கேமே பார்த்தீங்கன்னா கெடுத்து வச்சுட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் போகும் ஃபுல்லாக. இது இன்னுமே இவங்க சரி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இன்னும் 1 or 2 monthஸில் ஏதாச்சும் ஒரு கிளிப்போ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெய்லர் டீசரோ பார்த்தீங்கன்னா விட்டால் நல்லாயிருக்கும். அது இன்னுமே கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அந்த லுக் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அமேசான் ஒரு நல்ல ஸ்டுடியோ, காசு நல்லா செலவு பண்ணி எடுக்க முடியும் தான். இதில் கோட்டை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டங்க.
மார்ட்டல் காம்பட் படத்துக்கான ட்ரெய்லர் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ட்ரெய்லர் முழுக்க நம்ம ஜானி கேஜ் அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் பார்ட் 1 ட்ரெய்லர் அதுலேயுமே ஜானி கேஜ் தான் காமிச்சிருப்பாங்க. நிறைய புது புது கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் அக்யூரேட்டாக தான் இருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க போகிறோம். போன படத்தில் அந்த டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது, காமிச்சிருக்க மாட்டாங்க, டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் நடக்க போது நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மார்ட்டல் காம்பட் இந்த வாரம் ஸ்க்ரீம் 7 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு த்ரில்லர் ஜோனரில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த ஸ்க்ரீம் ஃப்ரான்ச்சைஸில் இது 7வது படம். இதில் ஜென் ஆட்டோகா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகலை. அதுக்கான ரீசன் நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அது நடிக்காத காரணம் என்னன்னு சொல்லிட்டு. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. பட் இந்த படத்துக்கு நடுவில் ஆடியன்ஸ் ஃபாரினில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு புது படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. சின்ன வயசில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் தமிழ் படம் சொல்லி ஒரு படத்தை எடுப்பாங்க, அதாவது ஸ்பூஃப் படம். இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படத்தை எல்லாமே கலாய்க்கிற மாதிரி அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காட்சி அமைச்சு கதையை எடுத்திருப்பாங்க. ஸோ அதே ஒரு கதையை தான் ஸ்கேரி மூவின்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக எடுப்பாங்க. அவங்க ஊரில் ரிலீஸ் ஆகிருக்க நிறைய ஹாரர் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ், நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா போட்டு கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த படத்தில் 5 பாகம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. 5 படமே செம சூப்பராக இருக்கும். அவ்வளோ காமெடிஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பூஃப் மூவி தான் அது. அந்த படத்துக்கான ஒரு ரீபூட் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து முடிச்சிருக்காங்க. அது இந்த சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நடுவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸோட, அந்த ஸ்கேரி மூவி ஃப்ரான்ச்சைஸோட 6வது பாகம் அது. ட்ரெய்லர் இன்னும் அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகலைங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீம் 7 படம் பார்க்க வைக்கிறதுக்காக அது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகலாம். ட்ரெய்லர் ஆனால் ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. நம்ம சின்னஸ் படத்தெல்லாம் கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. அப்புறம் மேகன், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹாரர் படங்கள், த்ரில்லர் படங்கள் எல்லாமே போட்டு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ சீசன் 2 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் டிவியில் போயிட்டுருக்கு. எபிசோட் 1 நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆரம்பத்தில் நம்ம காங் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி பேஸ் அடிச்சு உடைக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸில் பார்த்து காமிச்சிருப்பாங்க. போன சீசனில் காங் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இதில் காங் ஃபோக்கஸ்டாகவும் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த காட்ஜிலாக்கோ புது மாஸ்டர் ஒன்று காமிச்சிருக்காங்க. அதுக்கும் காட்ஜிலாக்கோ சண்டை நடக்கிற மாதிரி தான் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். காங்கு 1-2 எபிசோடு அந்த ஸ்கல்லில் இருக்கிற மாதிரி காமிச்சு முடிச்சிருவாங்க போல். ஸோ காங் த்ரூ அவுட்டாக அந்த சீசன் வருமானது டவுட்டு தான். பட் பார்த்த வரைக்கும் எபிசோட் 1 நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது சிஜே கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சீசன் 2 பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தா போதும், வேறு எந்த படங்களும் நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வெளியான எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு நியூஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களை நண்பன். டாட்டா, பை, see you.